மதுரை விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகம் எடுக்கும் பணியானது தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கள நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள். அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்துல அமைச்சர் மூர்த்தியோட நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதை அடுத்து அந்த கிராம மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதனால அங்க போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள தமிழகத்தில் இருக்கிற மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் செஞ்சு பெரிய அளவுல கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசு திட்டமிட்டதை தொடர்ந்து இதற்கான 633.17 ஏக்கர் நிலத்துல அது நடைபெறுது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்தோட கையகப்படுத்தும் பணி துவங்குச்சு. இதனை அடுத்து அங்க இருந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, மாநகராட்சிக்குள்ள 3 சென்ட் இடம் வேணும், அதே மாதிரி அங்க வீடு கட்டி தரணும்னு கோரிக்கை வச்சாங்க. மீள் குடியமர்வு, அதாவது எங்களுக்கு புதுசா வீடு கட்டி தர்ற வரைக்கும் நாங்க அந்த இடத்த காலி பண்ண மாட்டோம்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில நேற்று வீடு மற்றும் நிலங்களை கையகப்படுத்துவதற்காக மதுரை தெற்கு தாசில்தார் விஜயலட்சுமி மதுரை விமான நிலைய நில எடுப்பு தாசில்தார் பிரபாகரன் ஆகியோர் ஜேசிபி வாகனங்களோட அங்க போனாங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன உடப்பு கிராம மக்கள் நுழைவாயில இருக்கிற இமானுவேல் சேகரனார் சில முன்பு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் எல்லாம் குமிஞ்சிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதிகாரிகள் பொதுமக்களோட நடத்திய பேச்சுவார்த்தையில தங்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்கணும், அந்த பகுதியில் அடிப்படை வசதிக்கான பள்ளி கோவில் உள்ளிட்டவைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்ச நிலையில அந்த போராட்டம் தொடங்குச்சு. ஏற்கனவே நில விரிவாக்கம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டதோட இழப்பீடு தொகையும் வழங்கப்பட்டதாகவும் இது குறித்து அதிகாரிகளோட பேசி இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சாங்க. இதனை அடுத்து கிராம மக்கள் அமைச்சர் மூர்த்தியிட்ட பேசின நிலையில அது தோல்வியில் அடைஞ்சது. கிராம மக்கள் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்நிலையில இடத்தை கையகப்படுத்துவதற்கு இன்னும் விமான நிலைய அதிகாரிகள் வர இருப்பதால அங்கு அதிகாரிகளை நிறுத்தணும் அப்படிங்கறதுனால அங்க ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில குவிக்கப்பட்டுள்ள நிலையில கலவரம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளதை கட்டுப்படுத்துறதுக்காக வஜ்ரா வாகனம் உள்ளிட்ட வாகனங்களும் ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்குது. இதனால சின்ன உடைப்பு கிராமங்கள்ல பெருமளவுல பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. இந்நிலையில அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததனை அடுத்து பரபரப்பு மேலும் கூடியிருக்குது. இந்நிலையில போலீசார் கிராமத்துக்குள்ள வரும் வழியிலேயே சாலையில மக்கள் படுத்திருக்குது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறது போன்ற போராட்டங்களை தொடர்ச்சி ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 10க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் அங்க இருக்க நீர் தொட்டி மேலே ஏன் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறது மதுரை அருகே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். பேர் என்ன?